வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாதுஷா கடைகளில் விற்கிற மாதிரி நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம் இருக்கும் மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப் அளவு எனக்கு வந்தது. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பேக்கிங் பவுடர் ஃபுல்லாகவே எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோட நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இது கூடவே பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப நிறைய பால் சேர்த்து நீங்கள் பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி பிசையணும். இது மாதிரி இருந்தால் தான் நல்லா லேயராக நமக்கு பாதுஷா கிடைக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 3/4 கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நான் எந்த கப்பால் மைதா அளந்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதில் இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், அது வரைக்கும் இதை நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா இது மாதிரி சர்க்கரை கொதிக்கணும். கொதித்த உடனே இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்குங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து கலந்து விட்டு ஒரு கம்பி பாதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை தண்ணி இறுகிடாமல் இருக்கும், ஸோ அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பாதுஷா செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைமோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் மாவு எடுத்து இது மாதிரி நல்லா கைகளால் உருண்டையாக பிடிச்சிட்டு கொஞ்சம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் அகலமாகவே ஓட்டை போட்டுங்க. ஏன்னா எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் பொழுது மூடிக்கும், அது நல்லா உப்பி வரும்பொழுது அந்த ஓட்டை மறைஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இது நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தா பாதுஷாவை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா மேலே கருகிடும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேமே வச்சு குக் பண்ணுங்கள், அதிக ஃப்ளேம் வைக்காதீங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சிக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் சூடு இல்லாமல் இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கங்க. அப்போ நல்லா இந்த பாதுஷாவில் சர்க்கரை தண்ணி ஃபுல்லாக இறங்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுது. ரொம்பவே சூப்பராக நமக்கு பாதுஷா நல்லா பேக்கரி ஸ்வீட் கடைகளில் விற்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.